பாலா எடுக்கும் படங்கள்னாலே அவ்வளோதான். கதாநாயகங்களோட கதி சோலி முடிஞ்சதுன்னே சொல்லலாம். அழகாக இருக்கும் ஹீரோக்களோட முகத்தில் கரிய பூசி அசிங்கமாக்கி சாக்கு போல் ஒரு உடையை கொடுத்து படம் முழுக்க நடிக்க வச்சுருவார். அப்படி தான் நேருக்கு நேர் படத்தில் அழகாக பார்த்த சூர்யாவை நந்தா படத்தில் பார்த்தவர்கள் அதிர்ந்தும் போயிருப்பாங்க. அவரை மொட்டை அடித்து கண்களில் கான்டாக்ட் லென்ஸை வைத்து உருவத்தையும் மாட்டியிருப்பாங்க. காக்கா காக்கா படத்தில் ஹேண்ட்ஸமாக வந்த சூர்யாவை பிதாமகனில் மொத்தமாக உருவத்தையும் மாற்றி நடிக்க வைத்திருப்பார். அந்த படத்தில் விக்ரமுக்கும் பாலா கொடுத்த வேடம் எப்படின்னு நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. பிறந்தது முதல் சுடுகாட்டில் வளர்ந்து பேசவே வராத வேடத்தில் விக்ரம் நடித்திருப்பார். அந்த படத்தில் அவருக்கு வசனமே இருக்காது. இறுதி காட்சியிலே தான் சக்தி கொடுன்ற ஒரு வசனத்தை மட்டுமே பேச வச்சுருப்பாங்க. அதே நேரம் அந்த படத்துக்கு விக்ரமுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடைத்தது. இதற்கு முக்கிய காரணம் விக்ரம் அதற்கு கொடுத்த 100% உழைப்பு தான். அதே போல் பரதேசி படத்தில் அதர்வாவை வச்சு செஞ்சிருப்பார் பாலா. மேலும் அவன் இவன் படத்தில் ஆர்யா விஷாலுக்கு பாலா கொடுத்த எட்டப்பே ரசிகர்களை அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டாங்க. ஷூட்டிங் முடிந்ததும் ஆளை விட்டால் போதும்னு 2 பேரும் தலை தெறிக்க ஓடினாங்க. இதை பாலாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அதுவும் விஷாலுக்கு கொடுத்த வேடமெல்லாம் இன்றளவுமே பக்க விளைவுகளால் பாதிப்படைஞ்சிட்டும் வர்றாரு. அதுலேருந்து மீள முடியாமல் வெகு நாட்களாக இருந்த வந்த பாலா தற்போது அவ்வப்போது அதில் அவசியப்பட்டும் வர்றார். இதற்கு முழு காரணம் விஷாலையே சேரும். ஏன்னா விஷால் ஆர்யாவிடம் போயிட்டு எனக்கு பாலாவிடம் ஒரு இன்ட்ரோ கொடு, அவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டு கொடு, வாங்கி கொடு அப்படின்னு ஆர்யாவை தொந்தரவு செஞ்சுருக்கார். அப்படி ஒரு சமயம் ஆர்யா விஷாலை கூட்டிகிட்டு பாலாவை சந்திக்கும் போகும்பொழுது விஷாலுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், தண்ணி கொடுக்கறதுக்கு கொடை, இதெல்லாம் பார்த்து கடுப்பான பாலா அந்த படத்தில் விஷாலை வச்சு செஞ்சிருப்பார். இதன் பிறகு பாலா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு தெரிக்க ஓடி வந்திருப்பார் விஷால். இப்படி ஒரு பக்கம் இருக்க, தற்போது அருண் விஜய் வைத்து அவர் இயக்கியிருக்கிற படம் தான் வணங்கான். இந்த படத்தில் அருண் விஜய் வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது, இது போல் மாற்றுத்திறனாளியாக நடித்திருக்கார். இதனால் இந்த படத்தில் அவருக்கு வசனமே இருக்காது. அவர் பாலா என்ன செய்து வச்சுருக்காரு அப்படின்றத படத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். நல்ல வேளை இந்த படத்தில் சூர்யா எஸ்கேப் ஆயிட்டார். சூர்யாவுமே கூட இந்த படத்தில் பாதியில் இருந்தே விலகிட்டும் வந்துட்டார். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து சூர்யாவுக்கு கொடுத்த டார்ச்சர் தான். பீச்சில் ஒரு பக்கம், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு ஓட வைக்கிறதும், வாடா போடான்னு கெட்ட வார்த்தையில் திட்டி மரியாதை இல்லாமல் சூர்யா அனைவரும் முன்னாடியுமே மைக்கை வச்சு திட்டுறது, இது போல் பல டார்ச்சர்கள் கொடுக்கவே போனால் போகுது, போன காசு போகுது, நஷ்டம் அடைந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு வேறு படத்தில் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல வேலையாக பாதியிலேயே அவர் விலகிட்டார். வணங்கான் படம் வந்தால் தான் தெரியும் அருண் விஜயை வச்சு எப்படி அவர் செஞ்சு வச்சுருக்கார் அப்படின்றதும். எப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவித்தார், பாலாவோட டார்ச்சரை அனுபவித்தார். அது மட்டும் இல்லாமல் படம் வெளிவந்த பிறகு எப்படியெல்லாம் அவர் அவஸ்தைப்பட போகிறாரு, பாடுபட போகிறார் அப்படின்றதுமே படம் வந்த பிறகு தான் தெரியும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.